அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வருகின்ற டிசம்பர் 2024 நடைபெற இருக்கக்கூடிய துறை தேர்வு அதனுடைய வாட்ஸ்அப் கிளாஸஸ் நடைபெற இருக்குது. ஸோ அது பற்றிய முழு தகவலாக நம்ம பார்க்குறோம். என்னென்ன பேப்பருக்கு வாட்ஸ்அப் கிளாஸஸ் நடைபெற இருக்குது, அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் சோர்ஸஸ் நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல் ஒன்றும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த மே 2024 நடைபெற்ற துறை தேர்வுடைய தேர்வு முடிவுகள் எப்போ வர இருக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவலை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அக்கௌண்ட் டெஸ்ட், அப்புறம் டிஓஎம், நம்ம ஆஃபீஸ் மேனுவல்ஸ் ரூமில் அலுவலக நடைமுறை, இதற்கான புக்ஸ், அப்புறம் கைடு, இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய 63 81 51 83 45 அப்படிங்கிற என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்ஸு கைடை வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் துறை தேர்வு தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ரைட். இப்போது நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்? டிசம்பர் 2024 துறை தேர்வு நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற சந்தேகங்கள் பல்வேறு நண்பர்கள் மத்தியில் இருக்குது. வழக்கமாக செப்டம்பர் எண்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த முறையும் மேபி இந்த வாரத்தில் 1 or 2 days வந்துடலாம். என்னுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா 27 28 சனி ஞாயிறோட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா திங்கக்கிழமை மேபி 30ஆம் தேதி வரலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 1 week அந்த ரேஞ்சில் வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து ரிசல்ட்டு மே 2024க்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சில பேப்பர்ஸ்க்கு ரிசல்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 23ஆம் தேதி நேற்று கூட சில பேப்பருக்குலாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக அந்த அக்கௌண்ட் டெஸ்ட்டு, டிஓஎம், அப்புறம் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய சில டெஸ்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய சில டெஸ்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான, அதாவது அதிகப்படியான நண்பர்கள் எழுதின பல்வேறு பேப்பருக்கு மட்டும் இன்னும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலை. மற்றபடி பல்வேறு பேப்பர்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இடத்துல ஒரு 140 to 150 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 50% பேப்பருக்கு மேலே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் நேரடியாக போய் நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் எம்ப்ளாயி கார்னரில் இருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு பாஸ்வேர்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்து அதில் வியூ ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அது இன்னும் எப்படி பார்க்கணும் தெளிவாக தெரியல அப்படின்னா நம்ம ரிசல்ட்டுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் பல்வேறு பேப்பருக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய மீதி பேப்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மிடில், அதாவது ஒரு அக்டோபர் 20 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் உங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 days, ஒரு 7 to 10 days வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா டியூரேஷன் இருக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அவ்வளோ நாள் தான் இருக்கும். ஸோ அதனால் ரிசல்ட் வந்துச்சு, நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். உடனே நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? ரைட். இப்போது நம்ம வாட்ஸ்அப் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண இருக்கோம்? சரிங்களா? அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கான வாட்ஸ்அப் கிளாஸஸ் அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். சரிங்களா? நியூ பேட்ச் டிசம்பர் 2024க்கான அக்கௌண்ட் டெஸ்ட். நீங்கள் அக்கௌண்ட் டெஸ்ட்னால் நிறைய அக்கௌண்ட் டெஸ்ட் பேப்பர் இருக்குது. அதில் மேக்ஸிமம் எல்லாமே அதில் கவர் ஆகும். சரிங்களா? டெஸ்ட் கோட் 124 சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1, 137 சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 2, 152 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் 166 அக்கௌண்ட் டெஸ்ட்டு, 164 அக்கௌண்ட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு அக்கௌண்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் டிஸ்பிளேயில் காமிச்சா 63 81 51 83 45 அப்படிங்கிற காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட். இந்த வாட்ஸ்அப் கிளாஸஸ் அப்படிங்கிற நம்ம என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் அக்கௌண்ட் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது ஓரலாக தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் 2 விதமான பேப்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு 60 மார்க்குக்கு நடக்கும். அது ஒரு கணினி வழி தேர்வாக நடக்கும். அது தனியாக ஒரு நாள் நடக்கும். 60 மார்க்கு 1.5 மணி நேரம். நீங்கள் மினிமம் அதில் 27 எடுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது தனி ஒரு நாளில் நடக்கும். டிஸ்கிரிப்டிவை பொறுத்தளவுக்கு விரிவான விடையளிக்கும் வகையில் இருக்கும். சரிங்களா? அது வந்து 40 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு நடக்கும். 1 மணி நேரம் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். அப்போது அதில் 10 5 மார்க் கொடுத்து 8 5 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது காமன் அக்கௌண்ட் டெஸ்ட். பேப்பரை பொறுத்தளவுக்கு மாறும். டிஸ்கிரிப்டிவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண் நாட்களை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஆமாம். 20 மதிப்பெண்ணுக்கு எழுதுறீங்கன்னா 1/2 மணி நேரம் இருக்கும். 4 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
40 மதிப்பெண்கள் எழுதுறீங்கன்னா 1 மணி நேரம் இருக்கும், உங்களுக்கு வந்து 8 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வித்து புக்கு தான் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு டியூரேஷன் கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு நேரம் பத்தாது, நீங்கள் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ புத்தகத்தை பார்த்து எழுதுறத விட பார்க்காம நீங்கள் ஓனாக எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கணக்கெலாம் கேட்குறாங்க, ஸோ கணக்கெலாம் தெளிவாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பழகிக்கணும். அப்போ தான் தெளிவாக முடியும். கடந்த முறையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 124க்கு கணக்கு கேட்கவே இல்லை. அதனால் இனி வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக கணக்குகள் இருக்கும், எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால் அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் 2 விதமான பேட்டர்னில் நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த 2க்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ஜெக்டிவும் கொடுக்கணும், டிஸ்கிரிப்டிவும் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 விதமான சம் வந்து பார்த்தா உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ 5 டாப்பிக்குமே உங்களுக்கு 100% கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்ததாக அப்ஜெக்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டெஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்ஜெக்டிவ்க்கு ஒரு 8 டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ஒரு 4 டெஸ்ட் வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். வித்து புக்கு, அதாவது புத்தகம் இருந்துச்சுன்னா அப்படி எழுதணும், புத்தகம் இல்லைன்னா அப்படி எழுதணும், புத்தகம் இருந்தால் என்னாலும் கண்டென்ட் எப்படி கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற பல்வேறு தகவல் நம்ம கொடுத்துருவோம். எத்தனை பாயிண்ட் எழுதணும், எவ்வளோ நேரத்தில் எழுதணும், எத்தனை பேஜஸ் எழுதணும், எப்படி 8 மார்க்கை அந்த 8 5 மார்க்கை 1 ஹவரில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற பல்வேறு தகவலை நம்ம வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா போதுமானதாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ வாட்ஸ்அப் கிளாஸஸ்ன்னு சொன்னால் அது எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு டாபிக் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சம்மை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஆடியோ, வீடியோ, இமேஜஸ், பிடிஎஃப் இந்த மாதிரி பல்வேறு சோர்ஸஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு 2 or 3 days கழிச்சு வீக்கெண்டில், அதாவது மேபி சனி ஞாயிறில் ஈவினிங் ஒரு 6 to 7 1 hour லைவ் கிளாஸ் இருக்கும். கூகுள் மீட் இருக்குல்ல, அதில் லைவ் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த லைவ் கிளாஸில் 90% மேலே உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டெமோ கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிடுவோம். எனி டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். இது சம்மை பொறுத்தளவுக்கு. அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு 8 டெஸ்ட்டு சொல்லிட்டோம். டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருவோம். பிடிஎஃப் மூலமாகவோ, வீடியோ மூலமாகவோ, இமேஜஸ் மூலமாக கொடுத்துருவோம். நீங்கள் படித்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம லிங்க் கொடுத்துருவோம். கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அப்படியே எல்லா கொஸ்டினுக்கும் அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ஸ்கோர் வர மாதிரி கொடுத்துருவோம். சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவு கொஸ்டின் கொடுத்துருவோம். நீங்கள் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ரீசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்மில் ஒரு 5 டாபிக் சொன்னோம். ஜாயினிங் டைம், பணியேற்படை காலம், ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கணக்கு, ரொம்ப எளிமையான கணக்கு. அதுக்கப்புறம் இஎல், ஈட்டிய விடுப்பு, அதுக்கப்புறம் ஃபிக்சேஷன், ஊதிய உயர்வு இருக்குல்ல, ஊதிய உயர்வு, அதுக்கப்புறம் டூர் டிஏ, அலுவல் பயணப்படி, மாறுதல் பயணப்படி, அந்த மாதிரி பயணப்படி சம்மந்தது. அதுக்கடுத்து 5வது டாபிக் பென்ஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 டாபிக் இருக்குது. 5 டாப்பிக்கையும் A to Z எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் அதை வந்து பார்த்தா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கணக்கு எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்வீஸ் ஓரியன்டாகவும் நிறையா விஷயங்கள் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து பார்த்தா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ரைட். இப்போ இந்த வாட்ஸ்அப் கிளாஸஸுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 999 ரூபா, அதாவது 1000 ரூபாய் ஏறத்தால். இந்த 1000 ரூபாய் நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் 63 81 51 83 45 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு, இது ஜிபே நம்பர் தான். இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு, நேம் வந்து வினிதா அப்படிங்கிற நேமில் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய நேமையும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அக்டோபர் 2 ஸ்டார்ட் பண்ண இருக்குது. ஸோ விரைவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கிறங்க, கிளியர் பண்ணிக்கிறங்க. சரிங்களா? ஸோ அதனால் சிறந்த முறையில் தேர்வு எழுதி அனைவரும் உங்களுடைய வாழ்வில் மென்மேலும் பல்வேறு பதவிகளை பெற்று உயர்வடைய வளர்தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் இதுபோன்ற துறை தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.